Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 29/8/2024. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி கவர்மெண்ட் கோட்டாக்கான கட் ஆஃப் போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போது கவர்மெண்ட் கோட்டானுடைய எம்பிபிஎஸ், அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜினுடைய எம்பிபிஎஸ் கட் ஆஃப், செல்ஃப் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் கோட்டானுடைய எம்பிபிஎஸ் கட் ஆஃப், ப்ரைவேட் யூனிவர்சிட்டியினுடைய எம்பிபிஎஸ் கட் ஆஃப், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் எப்படி இருந்துச்சு, அதில் ஏதாவது வேரியேஷன் இருக்குதா அப்படிங்கிறதையும் இப்போது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, இல்லை 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ரவுண்ட் 1ல் உங்களுக்கு ஓசி கேட்டகரிக்கு 1346 651க்கு கட் ஆஃப் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. எந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மெடிக்கல் காலேஜ். ஓகேங்களா, ஓசிக்கு 1346 ஜென்ரல் ரேங்க்குக்கு 651க்கு திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் ரவுண்ட் 1ல் கட் ஆஃப் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குது. சரி, இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் என்ன இருந்துச்சு? இப்போ ரவுண்ட் 1ல் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண அன்னைக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 652. ஓகேங்களா, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது 652, இப்போது க்ளோஸ் ஆகிருக்கிறது 651. பிசி கேட்டகரிக்கு ரவுண்ட் 1ல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு 3180 ஜென்ரல் ரேங்க்குக்கு 620க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீல்கிரீஸில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. எம்பிபிஎஸ்க்கு நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் 621. அப்போது 1 மார்க்கு குறைஞ்சி கிடச்சிருக்குது. ஓகேங்களா, 621 நம்மளுடைய ப்ரெடிக்ஷனாக இருந்துச்சு. இப்போ 620க்கு நீல்கிரீஸில் கிடச்சிருக்குது. ஓசியில் 652 நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம், அதை விட 1 மார்க் கம்மி. அதே போல் பிசியில் 621க்கு நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் இருந்துச்சு, இங்கே 620க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. பிசிஎம்முக்கு 3709 ஜென்ரல் ரேங்க்குக்கு 612 மார்க்குக்கு நீல்கிரீஸ் காலேஜ் கிடச்சிது. நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் 616 இருந்துச்சு. அப்போது அதை விட 4 மார்க் குறைவாக கிடச்சிருக்குது. எம்பிசியில் 4401 ஜென்ரல் ரேங்க்குக்கும் 603 ஸ்கோருக்கும் நீல்கிரீஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது ரவுண்ட் 1ல். சரி, இப்போது எம்பிசிக்கு நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் 604. அப்போது அதை விட 1 மார்க்கு கம்மியாக இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு 10158 ஜென்ரல் ரேங்க்குக்கு 536 நீட் ஸ்கோருக்கு நீல்கிரீஸ் மெடிக்கல் காலேஜ் 536 மார்க்கு கிடச்சிது. எஸ்சி கேட்டகரிக்கு நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் 535, அதை விட 1 மார்க்கு அதிகமாக இருக்குது. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 463 நீட் ஸ்கோருக்கு நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜுக்கு 15681 நீட் ஸ்கோரில் கட் ஆஃப் ரவுண்ட் 1ல் க்ளோஸ் ஆகிருக்குது. நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் எவ்வளவு? 471. ஓகேங்களா, அப்போது இந்த இடத்துல தான் நிறைய டிஃப்ரென்ஸ் வருது. எஸ்டி கேட்டகரிக்கு 14019 ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் 488 மார்க்குக்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. நம்ம போட்டது 488. அக்யூரேட்டாக எஸ்டி கேட்டகரிக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது எஸ்எஃப்பில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா எஸ்எஃப் ஓசி கேட்டகரிக்கு 4141. தாகூர் மெடிக்கல் காலேஜ் 607க்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் என்னவாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். 606 இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷனாக இருந்துச்சு. ஓகேங்களா, 606. இப்போது இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 606ல் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. 607ல் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. ப்ரெடிக்ஷன் வந்து 606 இருந்துச்சு. ப்ரைவேட், அதாவது கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் எம்பிபிஎஸ்க்கு பிசி கேட்டகரிக்கு 5960,
ஜென்ரல் ரேங்க்கு 584 மார்க்குக்கு பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குது. நம்ம ப்ரெடிக்ஷன் 582, இங்கே பார்த்தீங்கன்னா 584. பிசிஎம்முக்கு 6394 ஜென்ரல் ரேங்க்கு, 579 நீட் ஸ்கோருக்கு அன்னை கிடச்சிருக்குது. இப்போது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் எவ்வளவு? 584. அப்போ இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பிசியில் 574க்கு பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குது. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு 573, அதை விட ஒரு மார்க் கூடுதலாக கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. பிசிஎம்முக்கு சொல்லிட்டேன், எஸ்சி கேட்டகரிக்கு 13565, பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் 494 நீட் ஸ்கோரில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. அப்போ எஸ்சி கேட்டகரிக்கு 494 அக்யூரேட்டாக கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கேட்டகரிக்கு 18116, 427க்கு பிஎஸ்பி கிடச்சிருக்குது. அப்போது நம்ம போட்டது 418. அப்போது இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 9 மார்க் டிஃப்ரென்ஸ். எஸ்டி கேட்டகரிக்கு 18925 ஜென்ரல் ரேங்க்கு, 413 நீட் ஸ்கோருக்கு நந்தா மெடிக்கல் காலேஜில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. இங்கே 406 நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 7 மார்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓசியில் 6046, 583 கன்னியாகுமரி மிஷன். இப்போ இது வந்து புதுசாக இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண காலேஜ். பிசியில் 6484, 578 மார்க்குக்கு அதே கன்னியாகுமரி மிஷன். பிசிஎம்மில் 6789, 575. இது வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டினுடைய ரவுண்ட் 1 கட் ஆஃப் கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ்சில். எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 7355, 568 மார்க்குக்கு அதே கன்னியாகுமரி மிஷன். ஓகேங்களா. எஸ்சி கேட்டகரிக்கு 14275 ஜென்ரல் ரேங்கில் 484 மார்க்குக்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது, சேம் கன்னியாகுமரி மிஷன். எஸ்சிஏ கேட்டகரிக்கு 18650 ஜென்ரல் ரேங்க்குக்கு 418 நீட் ஸ்கோருக்கு கன்னியாகுமரி மிஷனில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. எஸ்டி கேட்டகரிக்கு 19330 ஜென்ரல் ரேங்க்குக்கு 406 மார்க்குக்கு கவர்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எம்பிபிஎஸ்னுடைய ரவுண்ட் 1 க்ளோசிங் கட் ஆஃப். எந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது என்னென்ன? கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் எம்பிபிஎஸ் கட் ஆஃப், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எம்பிபிஎஸ். இதனுடைய க்ளோசிங் ஜென்ரல் ரேங்க், க்ளோசிங் நீட் ஸ்கோர், எந்த காலேஜில் க்ளோஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. அதனுடைய எக்ஸ்பெக்டட் கம்பேரிசனும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது வந்து உங்களுக்கு 2025 நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற கேண்டிடேட்டுக்கும் சரி, அதே போல் ரவுண்டு 2க்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் சார் அப்படின்றவங்களுக்கும் இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரவுண்டு 2 அப்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரவுண்டு 1க்கும் ரவுண்டு 2க்கும் எவ்வளோ மார்க் குறையலாம் அப்படிங்கிற அந்த ப்ரெடிக்ஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அதே போல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னமும் நம்ம பார்க்க வேண்டியது மேனேஜ்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பிடிஎஸ், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் பிடிஎஸ், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா பிடிஎஸ். இதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம கட் ஆஃபாக போட்டலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான தகவல்களை பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.